Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இப்போ வந்து பார்த்தோம்னா நீட் ஸ்கேம், நீட் பேப்பர் லீக் சம்பந்தமான கேசஸ் எல்லாமே சிபிஐ கைக்கு மாறி இருக்கு. இப்போ விசாரணை சூடு பிடிச்சிருக்கு. நிறைய பேர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டுக்கிட்டு வராங்க. இதற்கிடையில நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று முன்தினம் 17 ஸ்டூடெண்ட்ஸு தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள் என்டிஏவால். நேற்று அந்த 17ங்கிற நம்பர் 63 அதிகரிச்சுது. இன்னைக்கு அது 110 அதிகரிச்சிருக்கு. இந்த 110 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுனால அவங்க கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதற்கிடையில் இன்னைக்கு ஒரு நியூஸ், நீட் மோசடி, பள்ளி ஆசிரியர் கைது. நீட் தேர்வில் முறைகேடு செய்ததாக மகாராஷ்டிரா மாநிலம் லத்தூரை சேர்ந்த பள்ளி ஆசிரியர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நீட் தேர்வு மோசடி குறித்து பாஜக மற்றும் அதன் கூட்டணி ஆளும் மாநிலங்களான பீகார், ராஜஸ்தான், குஜராத்தை தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநிலத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்படிங்கிற ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. இப்போ இந்த நீட் மோசடி சம்பந்தமான அந்த மேப் எப்படி வந்து அந்த நீட் மோசடி, நீட் முறைகேடு டிராவல் ஆகி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த மேப்பை வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மே 5 அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கே ராஜஸ்தானில் பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ நிறைய பேர் கேள்வி எழுப்புனாங்க. நீட் பேப்பர் லீக் ஆகியிருக்கு, நீட் பேப்பர் லீக் மே 4 நடந்திருக்கு, இப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்தது வித் ப்ரூஃபோட. அதனால் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்னு கேசஸ் நிறைய நடத்திக்கிட்டு வந்தாங்க, விசாரணையும் நடத்திக்கிட்டு வந்தாங்க. அப்போது ராஜஸ்தானில் இருந்து அந்த பிரச்சனை குஜராத்துக்கு போணுச்சு. 5 பேர் குஜராத்தில் முதல் கட்டமாக கைது செய்யப்பட்டாங்க. பல மாணவர்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. குஜராத்தில் நடந்த பிரச்சனையை தொடர்ந்து அது அப்படியே பீகாருக்கு போணுச்சு. பீகார்லையும் பேப்பர் லீக் மொதல் நாளே நடந்திருக்குன்னு அந்த மாணவரே கன்ஃபஸ் பண்ணிட்டார், ஒத்துக்கிட்டாரு. அந்த பேப்பர் லீக் பண்ணவங்களும் குற்றத்தை ஒப்புக்கிட்டாங்க. பீகார்லேருந்து உத்தரப்பிரதேசுக்கு வந்துச்சு அப்படியே பிரச்சனை. உத்தரப்பிரதேசில் என்ன ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் பேப்பர் லீக் ஆரிஜினேட் ஆனது. உத்தரகாண்டில் ஆக்சுவலி உத்தரகாண்டில் இந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஒட்டி இருக்கக்கூடிய உத்தரகாண்டில் தான் பேப்பர் லீக் ஆன ஆரிஜின் அப்படின்னு சொல்லி அங்கேயும் விசாரணை நிறைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இது அப்படியே மெல்ல நகர்ந்து மகாராஷ்டிரா வரைக்கும் வந்துருச்சு. இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போது இந்த 5 மாநிலங்கள் 6 மாநிலங்களுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஜகவோ அல்லது பாஜகவோட சேர்ந்த கூட்டணியோ தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. அங்கே தான் இந்த விசாரணை போலீஸார் மூலியமாக நடந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறது நியூஸில் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு 1, 2, 3, 4, 5, 6 மாநிலங்களில் நமக்கு வந்து பேப்பர் லீக் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குஜராத்தில் வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய சென்டர்ஸை காசு கொடுத்து வாங்கி இங்கே வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அப்படிங்கும்போது வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்கும் போது அந்த மாநில ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம வந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. ஸோ தட் இப்படி நம்ம சிபிஐ விசாரணை ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு நமக்கு ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்கிறது, பிரச்சனை பண்ணியிருக்காங்க, முறைகேட்டில் ஈடுபடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதுதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நேற்று முன்தினம் 17 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் நேற்று 63 அதிகரித்து இன்னைக்கு 110 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் சில அப்டேட்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், கமிட்டட் டு எக்ஸாம் இன்டெகிரிட்டி. நீட் பிஜி ஏன் ஒத்தி வச்சுங்க? நீட் பிஜி ஒத்தி வச்சது அப்படிங்கிறது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர். ப்ரிவென்டிவ் மெஷர்னா என்ன? ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே தடுக்கிறது. ஆனால் நாங்கள் வந்து ஸ்ட்ராங்கர், சேஃப், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் செக்யூர், பாதுகாப்பான முறையில் நீட் பிஜியை சீக்கிரமே நடத்துவோம், அதற்கான டேட்டா அறிவிப்போம் அப்படின்னு டாக்டர் அபிஜித் ஷேத், பிரசிடென்ட் நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மாநிலங்களே மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்தும் பழைய நடைமுறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடிக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் வந்து மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியிருக்கிறாங்க, நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நடந்த நீட் மறுதேர்வில் 50% மாணவர்கள் பங்கேற்கவில்லை, அதிக மதிப்பெண்களை குவித்தவர்கள் பங்கேற்காதது ஏன் அப்படின்னு சிபிஐ அவங்க மேலே சந்தேகத்தின் பேரில் அவங்க கிட்ட விசாரணை நடத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு போராட்டம் டெல்லியில் நடத்திக்கிட்டு வராங்க நீட் இஷ்யூ சம்மந்தமாக. அது ஜந்தர் மந்தரில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கடுத்து நீட் யூஜி தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும், மாணவர்களின் எதிர்காலத்தில் விளையாட முடியாது, தேசிய தேர்வு முகமையே ஒரு முறைகேடு தான், ஒரு தேர்வை கூட கசிவின்றி நடத்த முடியாத அந்த அமைப்பு முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ராஷ்ட்ரிய ஜனதா தள தலைவர் மனோஜ் ஜா சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்திருக்கக்கூடிய செய்திகள்ங்க. தேர்வு சீர்திருத்தங்கள் உயர்மட்ட குழு இன்னைக்கு, நாளைங்கிறது இது நேற்று வந்த செய்தி, இன்னைக்கு 24ஆம் தேதி இன்னைக்கு கூடியிருக்கு. போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகள் எழுந்த நிலையில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் 7 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அறிவித்தது. அவங்களோட முதல் கூட்டம் இன்னைக்கு கூட்டி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இளநிலை நீட் தேர்வில் முறைகேடு செய்ததாக 63 மாணவர்களை தகுதி நீக்கம் செய்து தேசிய தேர்வு முகமை உத்தரவுன்னு நேற்று வந்துச்சு. இன்னைக்கு அது 110 இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நீட் சம்பந்தமான ரீசண்டாக வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும், எப்படி நம்மளோட நீட் யூஜி 2024 ஜேர்னி போயிட்டுருக்கு, நம்ம ஒழுங்காக படித்து நிறைய மார்க் வாங்கியிருக்கிறோம், இல்லை நம்ம கஷ்டப்பட்டு நேர்மையாக படிக்கிறோம், இவ்வளோ முறைகேடுகள் பல வருடங்களாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. குஜராத்தில் மற்ற நார்த் இந்தியாலலாம் இந்த வருஷம் மட்டும் கிடையாது. இந்த சால்வர் கேங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சால்வர் கேங் அப்படிங்கிறவங்க போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம்லாம் கூட இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறதா சிபிஐ விசாரணையில் தெரிய வருதா சொல்கிறாங்க. அதற்கான ஆதாரங்கள் நமக்கு சீக்கிரமே ஆதாரப்பூர்வமாக வெளியிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கையில் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய நம்ம குழந்தை வாங்குகிற ஒவ்வொரு மார்க்கும், நேர்மையாக வாங்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, மீனிங்லெஸ்ஸாக மாற்றுறாங்க. எனிவே, ஸோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாள் காலையில் முழிக்கும் போதும் ஒவ்வொரு நியூஸ் வருது. இன்றைக்கி வந்து பாருங்கள், மகாராஷ்டிராவில் பிரச்சனை வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.